ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சைட் டிஷ் ரெசிபி தாங்க. 1 இல்லை 2 இல்லை 3 விதமான ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ரெசிபி தாங்க. கூட்டு பொரியல் எனக்கு ரெசிபி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான். ஒரு காய் பொரியல், ஒரு கீரை பொரியல், ஒரு உருளைக்கிழங்கு ரெசிபி. இந்த 3 ரெசிபியுமே ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ் பொரியல் தாங்க. இது வந்து காராமணி பீன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை இது கூட சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். 2 சில்லு அளவுக்கு தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துகிட்டு இது நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச விழுதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கும் போதே காய் பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலா கூட சேர்ந்து வேகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த காய் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்க சோம்பு பூண்டோட பச்சை வாடை போகணும். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைனா சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நல்லா சுருளை வதக்கி விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது புளிக்குழம்பு கூட, வெந்தய குழம்பு கூட, ரசத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அதை நீங்கள் பொரியல் செஞ்சுக்கிறலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல் தாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு இது போல் நல்லா தண்ணி வடிய விட்டு வச்சுக்கோங்க. இப்போ கீரை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரைக்கு ஜீரகம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் ஒரு பெரிய வெங்காயமோ, ஒரு வெங்காயமோ, 2 வத்தலும், ஒரு பச்சை மிளகாவும் காரத்துக்கு நறுக்கியிருக்கேன். 2 விதமான மிளகாயும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இது கூட உப்பு, கீரைக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம். வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடுவோம், கீரையும் சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க. ஏன்னா முருங்கைக்கீரையை நல்லா வேக வச்சு சாப்பிடணும். வேக வைக்காமல் சாப்பிட்டோன்னா வயிறு வலிக்கும். அதனால் உப்பு சேர்த்தோன்னா கீரையும் சீக்கிரம் வதங்கிடும், வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். நான் மற்ற கீரையெல்லாம் பொரியல் பண்ணேன்னா லாஸ்ட்டாக தான் நான் வந்து உப்பு சேர்ப்பேன். ஏன்னா கீரையில் வந்து உப்பு சேர்த்துட்டோன்னா தண்ணி பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மற்ற கீரைன்னா பார்த்திங்கன்னா தண்ணி பிரிஞ்சுன்னா சொதன்னு ஆகிடும். ஆனால் முருங்கைக்கீரை அப்படி கிடையாது. நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா அந்த தண்ணியிலே இந்த கீரை நல்லா சுருண்டு வெந்து வந்துடுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே வெந்துடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, நல்லா சுருண்டு வந்துருச்சு. கீரையும் வதங்கிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், இப்போ பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 சில்லு அளவுக்கு தேங்காவை துருவிட்டு இதில் சேர்த்துக்கிறலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கீரை பொரியல் பார்த்திங்கன்னா எல்லா விதமான குழம்புக்குமே பொருத்தமாக இருக்குங்க. சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, கஞ்சிக்கு கூட தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரத்தம் கம்மியாக இருக்கவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாக செஞ்சு கொடுங்க. இந்த முருங்கைக்கீரையில் எக்கச்சக்கமான ரெசிபி செய்யலாங்க. நம்ம சேனலில் முருங்கைக்கீரை வச்சு நிறைய ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். முருங்கைக்கீரை பொடி, முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை கடையல், முருங்கைக்கீரை கூட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரெசிபி கொடுத்துருக்கேங்க. தனியாக ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு மசாலா தாங்க. வீட்டில் பெரிய விருந்தாக இருக்கட்டும், இல்லை சிம்பிளாக செய்யக்கூடிய லெமன் ரைஸ், ரசமாக இருக்கட்டும், நமக்கு கை கொடுக்குறது இந்த உருளைக்கிழங்கு தாங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு வச்சுட்டா போதும், சின்ன குழந்தைங்கலேருந்தே பெரியவங்க வரைக்குமே கம்முன்னு சாப்பிட்ருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி, நல்லா சுருக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் 3 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு தோலை உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் ரொம்ப பொடிசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு நீளமாகவே நறுக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை. கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயத்தை வதக்குனீங்கனாலே போதும். இப்போ இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை 2மே இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கி வரும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மசாலாலாம் ரொம்ப தேவையில்லைங்க. ஆனால் அந்த சிம்பிளான மசாலாவிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மிளகாய் தூளையும் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கலர் கிடைக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கிழங்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் இதோட பச்சை வாடையெல்லாம் போகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா மசாலா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். அடுப்பு வேகமாக வச்சோன்னா கொதிக்கும் போதே இந்த தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். அதனால் நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நமக்கு வந்து தண்ணியும் வற்றக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட பச்சை வாடையும் போகணும் இல்லையா, அதனால் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இது எனக்கு எல்லாமே நல்லா கொதித்து வந்துருச்சு. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா அந்த டைமில் சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் சிக்கன் குழம்பு தூள் இருந்தால் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்ருங்க. இந்த கிழங்குல இந்த மசாலா எல்லாமே ஒட்டி வரணும். அதனால தான் தண்ணி வற்றாத அளவுக்கு பார்த்துக்கோங்கன்னு. இப்போ நல்லா பரட்டி விட்டிங்கன்னா இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த மசாலாவோட பச்சை வாடையும் நமக்கு போயிடுச்சு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணுங்க. அதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ரொம்ப பொடிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மசாலா கூட எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாக இருகலாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிக்கோங்க. எனக்கு கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் வாடி போயிடுச்சு, இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக அதை நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், மூடி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி இதை லெமன் ரைஸ் தான் தொட்டுக்க செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லா விதமான குழம்பு கூட சாதத்து கூட சாப்பிட்ற மாதிரி 3 விதமான சைட் டிஷ் ரெசிபி பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே நான் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ரெசிபி வேணாலும் நீங்கள் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வீடியோ பிடிச்சின்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.